ஹாய் சுட்டீஸ். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். என்ன கதை தெரியுமா? குல்லாக்காரனும் குரங்குகளும். ஓகே, கதைக்குள்ளே போகலாமா? ஒரு ஊரில் ஒரு குல்லாக்காரன் இருந்தானா. அவன் டெய்லி ஒரு கூடை நிறைய குல்லாவை அக்கம் பக்கங்களில் இருக்க கிராமத்தில் போய் விற்றுட்டு வருவானாம். அவன் காலையில் போனான்னா எல்லா குல்லாவையும் விற்கிறதுக்கு சாயங்காலம் ஆயிருமா. அதனால் மத்தியானம் சாப்பாடை கையிலே கட்டி எடுத்துக்கிட்டு போயிடுவானா. அதே மாதிரி அன்றைக்கும் கூடையை தூக்கி தலையில் வச்சுட்டு கையில் சாப்பாடு எடுத்துகிட்டு குல்லா விற்க கிளம்பிட்டானா. அப்படி போய் அந்த ஊருக்குள்ளே குல்லா விற்றானா. குல்லா குல்லா இது பச்சை குல்லா, குல்லா குல்லா இது நீல குல்லா, குல்லா குல்லா இது வெள்ளை குல்லா அப்படின்னு அந்த குல்லாயோட கலர்களை சொல்லி சொல்லி விற்று பார்த்தானா. அன்னைக்கு அவனுக்கு ஒரு பேட் டேவாயிருச்சான். யாருமே குல்லா வாங்கலையாம். உடனே குல்லாக்காரனுக்கு ரொம்ப சோகமாயிருச்சான். சரின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டானா, சோர்வாகவும் ஆயிடுச்சான். சரின்ட்டு பையன் நடந்து போனானா. அந்த ஊர் எல்லையில் ஒரு மரம் இருந்துச்சான். அந்த மரத்துக்கடியில் கூடையை கீழே இறக்கி வச்சுட்டு அவனும் உட்காந்தானா. பசி ரொம்ப இருக்கவும் சாப்பாடு கொண்டு வந்த சாப்பாடை பிரித்து சாப்பிட்டுட்டு அப்படியே சாஞ்சானா, படுத்தானா. கண்ணை மூடி அந்த காற்றுக்கு மரத்துலேருந்து ஜிலு ஜிலுன்னு காற்று வரும்ல, அந்த காற்றுக்கு அப்படியே தூங்கி போயிட்டானா. தூங்கி கொஞ்சம் நேரம் கழித்து முழிச்சு பார்த்து எந்திரிச்சு உட்காந்து கூடையை பார்த்தா கூடையில் ஒரு குள்ளாயும் காணாமா. அவனுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சான். ஐயோ, குள்ளா விற்கத்தான் இல்லைன்னு பார்த்தா இப்போ குள்ளாயை வேற காணமே, என்னடா செய்கிறது அப்படின்னு நாடியில் கையை வச்சு தட்டிக்கிட்டே அப்படியே அண்ணாந்து பார்த்தா அந்த மரத்து மேலே நிறைய குரங்கு இருந்துச்சான். எல்லா குரங்கு தலையிலையும் குள்ளா இருந்துச்சான். என்னடா செய்கிறது, இந்த குரங்குகிட்டேருந்து எப்படிடா குள்ளாய் வாங்குறது அப்படின்னு யோசிச்சானா. அவனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சான். ஆஹா, அந்த ஐடியாவை செஞ்சு பார்த்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்று திரும்பி மேலே அண்ணாந்து குரங்குகளை பார்த்தானா. அந்த குரங்குகளும் கீழே குல்லாக்காரனை பார்த்துச்சான். ஏன் பார்த்துச்சு? ஏன்னா அந்த குல்லாக்காரன் தலையிலையும் ஒரு குல்லா வச்சுருந்தானா. கூடையில் இருக்க குல்லா எல்லாம் குரங்கு தூக்கி போட்டுச்சுல. அப்போ குரங்கு தலையிலையும் குல்லா இருக்குது, குல்லா விற்கிறவன் தலையிலையும் குல்லா இருந்துச்சான். உடனே அவன் என்ன செஞ்சானா, தலையில் இருக்க குல்லாவை கையில் எடுத்தானா. உடனே எல்லா குரங்கும் கையில் எடுத்துச்சான். ஆஹா, இதுதான் நான் சரியான ஐடியான்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சானா, அந்த குள்ளாயை பழையபடி தலையில் வச்சானா. உடனே அந்த குரங்குகளும் தலையில் வச்சுச்சான். இப்போ திருப்பி குல்லாயை தலையிலேருந்து எடுத்தானா. அந்த குரங்குகளும் குல்லாயை தலையிலேருந்து எடுத்துச்சான். வேகமாக என்ன செஞ்சானா, கையில் எடுத்த குல்லாயை தூக்கி கூடையில் வச்சானா. அந்த குரங்குகளும் எல்லா குல்லாவையும் மடன்னு மரத்துலேருந்து கீழே இங்கே வந்து கூடைக்குள்ளே போட்டுச்சுக்கலாம். ஆஹா, இதுதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூடையை தூக்கி தலையில் வச்சுட்டு தடன்னு ஓடியே போயிட்டானா அந்த இடத்த விட்டு. அவனுக்கு குல்லா ஃபுல்லாக கேதர் ஆயிடுச்சு கூடைக்குள்ளே. உடனே அதை தாண்டி அடுத்து இருக்க கிராமத்துக்குள்ளே போய் குல்லா விற்றானா. இப்போ என்ன சொல்லி விற்றேன்? குல்லா குல்லா இது குரங்கு குல்லா, இந்த குல்லா குரங்கு போட்ட குல்லா அப்படின்னு சொல்லி விற்றோடனே அங்கே இருக்க குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் ஆச்சரியமாயிருச்சான். என்ன அங்கிள், என்னன்னு வந்து கேட்டுச்சுக்கலாம். இந்த குல்லா எல்லாம் குரங்கு போட்டு பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அதுகளுக்கு ஒரே ஆர்வமாகி அந்த குல்லா எல்லா பிள்ளைகளும் வாங்கிச்சுக்கலாம். அவனுக்கு எல்லா குள்ளாயும் விற்றுருச்சான். ஒரே சந்தோஷமாயிருச்சான். சரின்னு கை நிறைய காசோட சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டானா. ஓகேவா குட்டீஸ்? கதை பிடிச்சிருக்கா? பாய். இன்னொரு கதையோடு உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.